கடல் பேர் வந்து கெனசரேத். அந்த கடலுக்கு பக்கத்துல ஏசப்பா வந்து நின்னு வசனத்தை ஜனங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாரு. நிறைய ஜனங்க நெருக்கிட்டு அந்த இடத்துல வந்து அந்த ஆண்டவரோட வசனத்தை கேட்கறதுக்காக வர்றாங்க. எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கேட்டுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து 2 படகுகள்ல இருந்தவங்க வலையில அலசிட்டு இருந்தாங்க. கெனசரேத் கடற்கரையில எல்லா ஜனங்களுக்கும் வசனத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஏசப்பா என்ன செஞ்சாங்கன்னா 2 கப்பல்ல இருந்தவங்க வலையில அலசிட்டு இருந்தாங்கல்ல, அதுல ஒரு கப்பல்ல ஏசப்பா ஏறி உட்கார்ந்தாங்க. அந்த கப்பல் யாரோடதான் இருந்ததுன்னா சீமோன் பேதுருவோட தான் இருந்தது. அந்த படகுல உட்கார்ந்து அவர் வந்து பிரசங்கம் பண்றதுக்காக கடல்ல அந்த படகை தள்ளி விடுங்க, நான் உட்கார்ந்து எல்லாருக்கும் ஜனங்களுக்கு போதகம் பண்ணு அந்த படகுல உட்கார்ந்து போதகம் பண்ணிட்டு இருக்காரு. அது யாரோட படகா இருந்தது? சீமோன் பேதுருவோட படகுவா இருந்தது. அந்த படகுல உட்கார்ந்துதான் ஜனங்களுக்கு வந்து வசனத்தை சொல்லிட்டு போதகம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் அவங்க வந்து வலைகளை அலசிட்டு இருக்காங்க. அவங்க நைட் எல்லாம் மீன் எதுவும் பிடிக்காம வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சீமோன் பேதுருட்டு சொல்றாரு, நீங்க உங்க வலைகளை எடுத்து ஆழமா போடுங்க, ஆழமான இடத்துல வலைய போடுங்க, வலதுபுறமா போடுங்கன்னு சொல்லி ஒரே வார்த்தை சொன்னார். சொன்ன உடனே அந்த சீமோன் பேதுரு என்ன செஞ்சார் தெரியுமா? ஐயரே என்ன போதகரேன்னு அர்த்தம். நாங்க நாங்க பிரயாசப்பட்டு வலையெல்லாம் போட்டு நாங்க ஒரு மீன் கூட பிடிக்கல. நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டு நாங்க ஒரு மீன் கூட பிடிக்காம நாங்க இருக்கோம். ஆனாலும் நீங்க சொன்ன அந்த ஒரு வாரத்துக்காக தான் நாங்க அந்த வலைய போடுறோம் ஆழத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆழத்துல வலைய போடுறாங்க, வலதுபுறமா போட சொல்றாரு. அதே மாதிரி படகுக்கு வலதுபுறமா வலைய போட்டோன்னே மீன் அப்படியே வலைய கிழிஞ்சு போகத்தக்கதாக நிறைய மீன்கள் வந்து மாட்டிக்கிச்சு. இவங்க போட்டு இழுத்து பாக்குறாங்க, முடியவே இல்லை. நிறைய மீன், அதுல பாத்தீங்கன்னா 150 பெரிய மீன்கள் மட்டும் 150 பெரிய மீன் இருந்துச்சாமா. எப்படி பாத்தீங்கன்னா ஆண்டோட ஒரே ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாத்தீங்களா? அவங்க நைட் எல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட பிடிக்கல. அவங்க மீன் பிடிக்கலன்னா அவங்க நல்லா சந்தோஷமா இருந்திருப்பாங்க, சோர்ந்து போயிருப்பாங்கல்ல. நம்ம வாழ்க்கையில இப்ப நம்ம படிச்சு ஃபெயில் ஆனவங்க நம்ம நிம்மதியாவா இருப்போம், சோர்ந்து போயிருவோம். எப்படி நான் இப்படி எல்லாம் படிச்சு எப்படியெல்லாம் நான் தூக்கம் முழிச்சு நான் படிச்சனே, நான் ஃபெயில் ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கவலைப்படுவோம், கஷ்டப்படுவோம்ல. அதே மாதிரி அவங்க நைட் எல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட பிடிக்கல. ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, நீ வலதுபுறமா ஆழத்துல வலைய போடுன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. நிறைய மீன்கள் வலைய கிழிஞ்சு போகத்தக்கதாக நிறைய மீன்களை அவங்க பிடிச்சிட்டாங்க. அவங்கனால இழுக்க முடியல. பக்கத்துல இருக்கிற படகுல இருக்கிறவங்க எல்லாம் கை காட்டி கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க, நிறைய மீன் சிக்கிடுச்சு, எங்கனால பிடிக்கவே முடியல, எங்கனால வந்து மீனை இழுக்கவே முடியல, நீங்களும் வாங்கன்னு பக்கத்துல இருக்கிற 2 படகுக்காரங்களையும் கூப்பிட்டு அதுலயும் மீனை எடுத்து போட்டு கொண்டு போனாங்க. அப்ப ஆண்டவரோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். ஏசப்பாவோட வார்த்தைக்கு சீமோன் பேதுரு கீழ்ப்படிஞ்சாரு. அதனாலதான் அவங்க வலையில கிழிஞ்சு போகத்தக்கதாக அவ்வளவு மீனை பிடிச்சாங்க. 150 பெரிய மீன் மட்டுமே 150. அப்ப சின்ன மீன் எல்லாம் நிறைய இருக்குமில்ல, 2 படகு நிரம்பி வழியத்தக்கதா மீனை பிடிச்சிட்டாங்க. நீங்களும் ஏசப்பாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை அந்த படகு நிறைஞ்ச மாதிரி நம்ம வாழ்க்கைய ஆசீர்வாதமா இருக்கும். அவங்க நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டு மீன் பிடிச்சாங்களா? ஏன் பிடிக்க முடியல அவங்கனால? எங்க மீன் இருக்குன்னே அவங்களுக்கு வந்து தெரியல. அவங்க சொந்த முயற்சி பண்ணி எதுவும் கிடைக்கல. ஆனா ஆண்டவரோட வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியும் போது நிறைய ஆசீர்வாதத்தை, அந்த படகு நிரம்பத்தக்கதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க மட்டும் பெற்றுக்கொண்டாம பக்கத்துல இருக்கிற படகுல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க, நிறைய மீன் இருக்கு, நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு அவங்களையும் கூப்பிட்டு அவங்க படகு நிறைஞ்சு போற அளவுக்கு மீனை பிடிச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாத்தீங்களா? நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மளை அப்படி ஆசீர்வதிப்பார். நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கீங்க, சின்ன வயசுல இருந்தே நம்ம வசனத்தை சொல்லும் போது, பாட்டு சொல்லும் போது பெரியவங்க கீழ்ப்படியணும், அப்பா அம்மா கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது அதுக்கு நீங்க அப்படியே கடைபிடிச்சு கீழ்ப்படுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அதெல்லாம் ஆண்டவர் உங்க மேல வச்ச அன்பு. சரியா? ஆண்டவர் என்ன செய்யறாரு? உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். நீங்க ஆண்டவர் நேசிக்கணுமா இல்லையா? அப்ப நேசிக்கிறதுனா என்ன செய்யணும்? ஆண்டவரை நேசிக்கிறதா என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்குற வசனங்களை மனப்பாடம் பண்ணணும், சொல்லி கொடுக்குற பாட்டை மனப்பாடம் பண்ணணும், சொல்லி கொடுக்குற பைபிள் சம்பவங்களை அப்படியே மனசுல நிறுத்தி. அந்த பேதுரு அண்ணன் என்ன பண்ணாங்க? சொன்ன வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. வலதுபுறமா வலைய போடுன்னு சொன்னாங்க, போட்டாரு. போட்ட உடனே ஆசீர்வாதம். நீங்களும் இப்படி செய்யப்பா அப்படின்னு சரின்னு சொல்லணும். இந்த வசனத்தை படிப்பா, படிக்கிறேன், பாட்டை பாடினா பாடுறேன், ஏன் பாடினா கூச்சப்படக்கூடாது. நீங்க ஆடும்போது ஏசப்பா சந்தோஷப்படுவாரு. அடேங்கப்பா, சவரிக்கர்ல பாரு, சின்ன பிள்ளைங்க எவ்வளவு டான்ஸ் ஆடுறாங்க, எப்படி எல்லாம் பாட்டு பாடுறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஏசப்பாக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்தா. சரி, அப்ப ஏசப்பா சந்தோஷப்படுவாரு, நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? கண்டிப்பா சந்தோஷமா இருப்பீங்க. ஏசப்பா உங்களை சந்தோஷமா இருப்பாரு. அந்த
சீமோன் பேதுரு படகு நைட்டெல்லாம் மீன் பிடிச்சு வெறுமையா போச்சு. எப்ப கீழ்ப்படிஞ்சாரோ அப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுட்டார். நீங்களும் கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நம்ம மட்டுமல்ல, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அது ஆசீர்வாதம் தான். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சோப்பு போட்டாலும் அது சுத்தமாகாது, சர்ப்பு போட்டாலும் அது வெண்மையாகாது. பாவாளுக்கு 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 இயேசுவின் ரத்தம் நம் பாவம் போக்கும் நல் மருந்து. இயேசுவின் ரத்தம் நம் பாவம் போக்கும் நல் மருந்து. சோப்பு போட்டாலும் அது சுத்தமாகாது, கருப்பு போட்டாலும் அது வெண்மையாகாது. பாவாளுக்கு 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 இயேசுவின் ரத்தம் நம் பாவம் போக்கும் நல் மருந்து. இயேசுவின் ரத்தம் நம் பாவம் போக்கும் நல் மருந்து. நம் பாவ சாபங்கள் எல்லாம் நீக்கும் நல் மருந்து. நம் பாவ சாபங்கள் எல்லாம் நீக்கும் நல் மருந்து. சோப்பு போட்டாலும் அது சுத்தமாகாது, சர்ப்பு போட்டாலும் அது வெண்மையாகாது. பாவாளுக்கு 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 இயேசுவின் ரத்தம் நம் பாவம் போக்கும் நல் மருந்து. நம் பாவ சாபங்கள் எல்லாம் நீக்கும் நல் மருந்து. இயேசுவின் ரத்தம் நம் பாவம் போக்கும் நல் மருந்து. நம் பாவ சாபங்கள் எல்லாம் நீக்கும் நல் மருந்து. ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அன்பின் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட எங்களை ஒருமன பாட்டிற்குள்ளாக கொண்டு வந்து நடத்தினீரே உமக்கு நன்றி. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாட்டையும் கதையும் ஆண்டவரே டிராமாவையும் குறிப்பாக பைபிள் வசனம் மனப்பாடமாக இவர்கள் சொல்லத்தக்கதாக கர்த்தர் கிருபை பண்ணினீரே உமக்கு நன்றி. உம்முடைய நாம மகிமை கண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்காக நாங்கள் வாழுகிறோம். இந்த நாளில் இந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஆவிக்குரிய ரீதியில வளர்ச்சியடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருபோதும் ஆண்டவரே இவர்கள் தோற்று போய்விடக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் எடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்தம் செய் சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென்.